மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுறவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான 12ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ஸோ நிரந்தர பதிவு விவரங்கள், ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இது வந்து வரும். இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கணும். சரிங்களா, யூசர் ஐடி பாஸ்வேர்டை நமக்கு வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கணும். ஸோ கரெக்டாக போட்டால் தான் நமக்கு வந்து என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஓகே. பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலு கரண்ட் அப்ளிகேஷனு எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கரண்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு என்ன பண்ணணும், ஸோ கரண்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களுடைய குரூப் 4 இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 7/2025 இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய நம்பர் வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து இதான். இதை வந்து என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்து வந்துடும். ஸோ மறுபடியும் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றத போயிட்டு என்ன செய்யணும், ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட் அந்த குரூப் 4 அப்படின்னு வரும். ஸோ இதில் போயிட்டு அப்ளிகேஷன் நம்பரை எனக்குள்ளே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இல்லை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து உங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா, சரி, ஓகே. ஸோ கடைசி நேரம்ன்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பதட்டங்கள் இருக்கும். ஸோ பதட்டப்பட வேண்டாம். சரிங்களா, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுதான். நல்லா படிச்சிருக்கீங்களா, ஓகே, அவ்வளோதான். நம்ம கடைசி நேரத்தில் படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிவிஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்டான ஏரியா இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் இந்த 10 நாளில் என்ன செய்யுங்க, ஸோ ரிவிஷன் பண்ணுங்கள். டவுட்டான ஏரியாவை இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் படிங்க. சரிங்களா, படித்ததை நீங்கள் மறுபடியும் புதுசாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் எதையும் போய் தேவையில்லாமல் படிக்காதீங்க. ஸோ இந்த டயத்தில் வந்து நமக்கு வந்து தேவையில்லாது. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரூப் 4 முடிஞ்ச உடனேவும் அடுத்து 15ஆம் தேதியவும் குரூப் 2A கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. ஸோ மாணவர்களே அப்படியே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4 அல்லது குரூப் 2A ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து அடிச்சிடலாம். ஸோ எல்லாருமே பாஸ் ஆகணும், அதான் எங்களுடைய இலக்கு. ஸோ தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.